ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆதியாகமம் 17:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆபிரகாமை அழைத்த நாளிலே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்தார். ஆபிரகாம் 75 வயதுள்ளவனாயிருந்தான். 85 வயதான போதும் ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லை. ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்றார். ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். 99 வயதான போது மீண்டும் ஆண்டவர் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். சாராளுடைய கற்பமும் ஆபிரகாமின் சரீரமும் செத்துப்போன நிலைமை. குழந்தை பிறப்பதற்கு இனி வாய்ப்பே இல்லை. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதை சொன்னபடியே செய்து முடித்தார். ஈசாக்கை தந்தருளினார். பிரியமானவர்களே, நமது சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், காலங்கள் சாதகமில்லாமல் இருந்தாலும், நடக்கின்ற காரியங்களும் நாம் சென்று கொண்டிருக்கிற பாதைகளும் கடினமானதாக கூட இருக்கலாம். இனி நாம் எதிர்பார்த்த காரியம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்றும் நாம் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகவும் வேண்டாம், கலங்கிடவும் வேண்டாம், ஏக்க பெருமூச்சோடு தவித்திடவும் வேண்டாம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவராய் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். ஆபிரகாமிடம் தனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று சொன்னவர் உங்களிடத்திலும் உத்தமனாயிரு என்று கூறுகிறார். கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள் மத்தியிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சூழ்நிலைகளையும் தாண்டி எல்லாவற்றையும் செய்து சொன்னதை நிறைவேற்றிட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் வழி விலகி போன காரியங்களுக்காக எங்களை மன்னித்து உமக்கு பிரியமான வழியிலே நடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கால்கள் மாயையை பின்பற்றாதபடிக்கும் உமது வழிகளை விட்டு விலகாதபடியும் எங்கள் கால்களுக்கு காவல் வைக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து நடத்திட வேண்டும் எனவும், வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நிழலாயிருந்து எல்லா மனச்சோர்வுகளிலும் இருந்து விடுவித்து தீங்கு அணுகாதபடி அதற்கு விலக்கி காத்து ரட்சித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் அனைவரின் ஆத்மாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடர்களுக்கும் தப்பித்து காத்து கொள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்கின்படி இந்த மாதத்தின் ஒவ்வொரு பயணங்களிலும் தூதரின் காவலை தந்து ஆசீர்வாதம் பெற்றிட கிருபை செய்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்களினாலும் சுகவீனங்களினாலும் கேன்சர், இதய நோய், சிறுநீரக பிரச்சனை, சுவாச பிரச்சனை, தொற்று நோய்கள், கல்லீரல், கணையம் இன்னும் பற்பல நோய்களினால் தொடர் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் இல்லங்களில் படுக்கையில் இருப்பவர்களுக்கும் தேவரி இரக்கம் செய்து ஆரோக்கியமடைய செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவுகூறும் ஒவ்வொருவரையும் புது புது நன்மைகளால் புது புது கிருபிகளால் நிரப்பிட ஜெபிக்கிறோம். தேவனே, போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுள்ள வாலிபர்களின் விடுதலைக்காகவும், மாணவர் மத்தியில் விற்பனை செய்யும் கள்ள வியாபாரிகள் ரட்சிக்கப்படவும், வாலிபர்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக வாழவும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். தேவனே, கடந்த நாட்களில் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த குடும்பத்தினரின் ஆறுதலுக்காகவும், பலவித தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டத்தோடு உள்ள ஒவ்வொருவருடைய மனக்காயங்களாகவும் வெற்றியான வாழ்க்கை வாழவும் அவர்களை ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டிறுதி தேர்வுகளை எழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஞானமும் அறிவும் தந்து சம்பூர்ண ஞானத்தால் நிறைத்து அவர்கள் தேர்வுகளில் சிறப்பாய் வெற்றி பெற வேண்டிய கிருபைகளை தந்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உலகமெங்கும் நடைபெறும் ஆராதனைகளில் மக்கள் திரளாய் கூடி ஆராதிக்கவும், ஆராதனை வேளைகளில் பிசாசின் கட்டுகள் அற்புண்டு போகவும், தேவனுடைய வல்லமையை ஒருவரும் பெற்று அனுபவிக்கவும், கர்த்தரின் மகிமை ஆலயத்தை நிரப்பவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பெற்றவர்களுக்கு இடையே, பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு இடையே, சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒருமன ஒற்றுமை ஐக்கியம் உண்டாகவும், தேவ அன்போடு வாழவும், அவர்கள் அப்பம், தண்ணீர், வருமானம், வியாபாரம், விருப்பம், எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றிலும் உமது கிருபை கூட இருக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில் ரட்சிப்பில் சந்தோஷம் நிறைவாய் பெருகவும்,
கடன் பாரத்தினால் துன்பப்படுவோர் துயர் துடைக்கப்படவும் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழி உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் விருத்தி அடையவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும் நெடுங்காலமாய் பிள்ளை பாக்கியத்துக்காக ஜெயிப்பவர்களின் வேண்டுதல் அங்கீகரிக்கப்படவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஆரோக்கியமான பிரசவம் உண்டாகவும் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரட்சிக்கப்படவும் மதவாதிகள், மந்திரவாதிகள், மதுப்பிரியர்கள், பொய்யர், திருடர், ஏமாற்றுக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், தீவிரவாதிகள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேசம் பாதுகாக்கப்படவும் மக்கள் அச்சமின்றி வாழவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன்.